கேக்குது. எல்லா கைஸ், இதுதான் என்னுடைய புது சேனல். இன்ட்ரடக்ஷனே பண்ணாமல் பேசுகிறேன்ல. என் பேர் மணி அனிதா. என்னுடைய புது சேனல் மிஸ்டர் பேச்சு மணி. நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரி மாதம் இப்படி யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு எங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் நம்ம தலையெழுத்தான்னு. பட் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி பேச ட்ரை பண்ணுறேன். ட்ரை தான் பண்ணுறேனே தவிர நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புளுத்திகளாம் கிடையாது. அப்படியே எடுத்தோடனே வளவலன்னு பேசிக்கிக்க. அண்ட் இந்த சேனல் எதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, சும்மா ஜஸ்ட்டு ரேண்டம் சிட்ஸை பற்றி டாக் பண்ணுவோம், பேசுவோம். சொசைட்டியில் நடக்கிறது, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் சினிமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவோம். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் டாபிக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை கூட பேசலாம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும். அதெல்லாம் இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்குது. சரி, நான் வளவலன்னு பேசாமல் நீ ஃபஸ்ட் வீடியோவில் என்ன கண்டென்ட் போட்டு கிளிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ அதனால ரொம்ப பெருசாக அப்படி இப்படின்லாம் ஒரு புண்ணியம் பண்ணல. ரீசெண்டாக கூலி படத்தோடைய ரிவ்யூவோட இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நல்லா பெரிய லைட்டானடா. மொதல் வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரிவ்யூ போடுறான்னா அவனை போடுங்கடா, நீங்கள் நேரம் வந்திருக்கலாம். பட் இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும், படம் பிடிக்காமல் இருக்கும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இருந்தாலும் இந்த படம் எனக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அண்ட் டாக்கிங் அபவுட் கூலி, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. கூலி படத்தில் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் முதல் விஷயம்னா, சூப்பர் ஸ்டாரோடைய ஆக்டிங், மற்றவங்களாம் கொடுத்த ரோலாக கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அணி எப்பவும் போல் நொறுக்கியிருந்தார். அப்புறம் அன்பரிபோடைய ஸ்டன்ஸ் எல்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸ்டன்ஸ்னால் சூப்பர் ஸ்டார் சும்மா காலுக்கு ஏதோ தூக்குவார். பட் அதையும் நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உபேந்திராவோட என்ட்ரி பிஜிஎம் அது வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அமீர் கானோடைய பிஜிஎம் சூப்பராக தான் இருந்துச்சு. பாட்டு மியூசிக்லாம் பிரச்சனையே இல்லை. அணி எப்பவும் போல் ஒரு பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கலர் கிரேடிங், இந்த லோகேஷ் கனகராஜனாலே இந்த ஒரு கலர் கிரேடிங் டோன் இருக்கும், அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா லோக்கி படங்களை பார்க்குறது அதுக்காக தான். அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் கரெக்டாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சோபின் சார், அவருடைய கேரக்டர் ஒரு மாதிரி சூப்பராக தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் அவருடைய ஒய்ஃபு, அது ஒரு செம கேரக்டர். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. எனக்கு என்ன சைமன் சாரோடைய பையனும் நினச்சதான் பாவமாக இருக்குது. கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் செத்துட்டான். அதுக்கப்புறம் டாக்கிங் அபவுட் த மூவி ஸ்டோரி, இட்ஸ் நாட் தட் மச் ப்ரோ. இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஆவரேஜ் ரிவெஞ்ச் ஸ்டோரி, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ட்ரெய்லர் பார்க்கலே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அவனுக்கு தான் டீ கோடிங் அது இதுன்னு என்னென்னமோ பேசினானு பார்த்தீங்கன்னா ஒரு குதியும் கிடையாது. இது சாதாரண எரிக்க வச்சாரு தான். அதுவே மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக தான் தோணுது. அவ்வளோ பெரிய ஆள், பணத்தை பிறகுலாம் நிறையா வழி இருக்குது. அந்த சேர் தான் அவனுக்கு தேவையா அப்படின்னு. பரவாயில்ல, அதை கூட ஏதோ லோகேஷ் கனகராஜுங்கிற ஒரு விஷயத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். மற்றபடி ஸ்டோரியெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் நொறுக்கிட்டாரு. லியோவில் எல்லாரும் ஃப்ளாஷ்பேக் நல்லாலின்னு சொன்னாங்க, கூலியில் நொறுக்கிட்டாரு. என்ன மெயின் ஸ்டோரியில் தான் கொஞ்சம் காட்டி விட்டுட்டாரு. மற்றபடி எனக்கு லோக்கியை அடிக்கணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா லோக்கியோடைய படங்கள் அப்படி. லோக்கி இல்லாமல் தமிழ் சினிமாவே என்னால் நினச்சி பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரு கூலி மாதிரி ஒரு ஆவரேஜான படம் கொடுக்கறதெல்லாம் ஓகே. போன மாதம் தக் லைஃப்க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. மற்றபடி நெகட்டிவ்ஸ்ன்னு போனால், அதே லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு நெகட்டிவ் சொல்ல வரான்டா, அவனை போட்டு விட்டுங்கடா, வந்துடாதீங்க. இருங்க, நெகட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ் சொல்லி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். நெகட்டிவ்ஸ்னு வரையில் வில்லன் கேரக்டர் ஒன்றா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை சைமன். ஓகே, அவர் பார்க்க லுக்கு வெட்டுறாரு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவருக்கு பிஜிஎம் எல்லாமே ஓகே. பட் எனக்கு என்னமோ, எனக்கு தான் இது பர்சனல், உங்களுக்கு வேணால் அவர் பிடிச்சிருக்கலாம். அவர் ஸ்டைலாக இருக்கிறாரு, 4 பேர்த்த வெட்டுறாருங்கிறத தாண்டி மற்றபடி அவர் வில்லனை எதுவுமே இம்பாக்ட் பண்ணல. அவரை பார்த்து பயமும் வரல, அவர் மேலே பரிதாபமும் இல்லை. அவர் ஏன் வராருன்னு எனக்கே தெரியல. அவர் வரதே கொஞ்சம் சீன்ஸ் தான். பட் நோ, ஹீ இஸ் நாட் தட் மச் ஆஃப் ஏ வில்லன் ப்ரோ. ஓகே, ஒரு ஆவரேஜான வில்லன் சொல்லலாம். ஏன் படத்தில் அவ்வளோக்கா யாருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸ்ருதிஹாசன், ரஜினிக்குன்னு ஏதாவது எமோஷனல் ட்ராக்லாம் ஓடும், நமக்கு தான் எமோஷன்லாம் செட் ஆகிறதே இல்லை. மற்றபடி படத்தில் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோன்னு தோன்றுது. அதுக்கப்புறம் அமீர் கானுடைய கேமியோ, அதெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு அமீர் கானுக்கும் தெரியாது, லோக்கியாவுக்கும் தெரியாது, பார்த்து நமக்கும் தெரியாது. ஆறாறு கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோம் நமக்கும் தெரியல, அடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதானே தவிர அமீர் கானுடைய கேமியோலாம் தேவையில்லாதது. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட்டியது கேமியோ கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ப்ரொமோஷனாக இருக்கும், அமீர் கான் நடிக்கிறாரு, கொஞ்சம் பார்த்தோம் கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். மற்றபடி டாக்கிங் அபவுட் மோனிகா சாங் ப்ரோ, காட் டைம் இட் ஃபக் இட் ப்ரோ. நான் போன மெயின் ரீசனே அந்த மோனிகா சாங்குக்கு தான். ஏன்னா மோனிகா சாங்கே அதை ஏமாத்திட்டானுங்க.
சரி பூஜா கிட்டே வராங்க நொறுக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு நான் நிறைய நினச்சேன். ஏன்னா இங்கே ஸ்க்ரீன் டைமே ஏதோ அந்த பாட்டில் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோபின் சாருக்கெல்லாம் தனி ஸ்டெப் அது இதுன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் பூஜா கிட்டே நான் பேச விரும்பல கைஸ். மோனிகா சாங் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது கைஸ். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. வைபாக இருந்துச்சு, ஆடலாம் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த சிட்டுக்கு சாங்கு கூட ஓகே நல்லா தான் இருந்துச்சு. என்ன சூப்பர் ஸ்டார் அப்பப்போ லிப்ஸிங்க்கு தான் ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு எனக்கே. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. மற்றபடி கூலி படத்தை பற்றி சொல்கிறதுக்கெலாம் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை கைஸ். லோகேஷ் கனகராஜோடைய மூவி கரியரில் இதுதான் எனக்கு டவுனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோக்கிக்கே இதுதான் ரொம்ப டவுனான ஃபிலிம்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் படம் ஓகே, சூப்பர் ஸ்டார் ஸ்டைலே ஸ்வாக்கெல்லாம் கரெக்டாக காமிச்சிருந்தாரு. அண்ட் மற்றபடி கூலி படத்தை பற்றி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அதனால அவனுங்களோட அப்படியே போகல, ஃப்ரெண்ட்ஸோட போகலையே ஒரு மேஜிக் என்னன்னா, மொக்க படத்துக்கு போனாலும் மொக்க படம் நல்லா தான் தெரியும். ஏன்னா அவனுங்க சும்மா பேசி கலாய்ச்சி வைபாய் அவனுங்களோட ஆடுறது அதெல்லாம் கரெக்டாக இருந்துக்கும். அதனால எனக்கு கூலி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் திரும்பி இன்னொரு ஷோ போயிருந்தேன், 2 தடவை புக் பண்ணியிருந்தேன். அதனால 2வது தடவை பைக்கில் தான் நிறையா மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, லோகிக்காக அதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான், ஒன் டைம் பார்க்கலாம். அண்ட் மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு இதெல்லாம் பேச தெரியும். இன்னும் கொஞ்சம் இனிமேல் நிறைய வீடியோ வரும் நம்பிக்கையோட. ஓகே கைஸ், பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.